இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில் அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசன் மாதிரியே நம்மளோட நேனா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பேட்டில் பண்ணுறதுக்கான பார்ட்னர் வந்து அது க்ரியேட் பண்ணி வந்து ஹீரோவுக்கு கொடுக்குது. நல்லா ஒரு ஹாலோகிராமிக் மாதிரி தான் வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க, ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டன் ஆவார். அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹாலோகிராம் வந்து பேசிக்கிட்டே வந்து சண்டை போடும். எப்படி அந்த ஸ்ப்ரிங் கேன் இளவரசன் வந்து பேசணும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இது உண்மையாகவே வந்து அவனை மாதிரியே ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் பேசுகிறதுமே எனக்கு எரிச்சல் கிளப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ அட்டாக் பண்ண போக, அப்போ அதுக்கு பதிலில் வந்து அந்த ஹாலோகிராமும் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணும். ஆனால் அது அட்டாக் பண்ணுறதுல வந்து ஹீரோவுக்கு வந்து பெயின் அப்படியே தான் இருக்கும். நான் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணேன். உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக அவன் யூஸ் பண்ண எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து நான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நானாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோவும் இப்போ அந்த ஹாலோகிராம் வந்து 2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட ஹீரோ வந்து 10 ஃபைட் பண்ணியிருப்பார் அந்த ஹாலோகிராம் கூட. அதில் வந்து ஒரே ஃபைட்டில் வந்து ஹீரோ வந்து ஜெயிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்துட்டு திங்க் பண்ணுறாரு, நான் வந்து அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசன் வந்து என்னமோ நினச்சேன், ஆனால் அவங்க கூட நான் வந்து ப்ராப்பராக ஃபைட் போயிருந்தேன்னா வந்து நான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சான்சஸே வந்து இருந்திருக்காது. நான் வந்து அவனை அசால்ட்டாக வந்து நினச்சிட்டேன். ஆனால் பரவாயில்ல, நான் இதையே யூஸ் பண்ணி வந்து கூடிச்சித்தே வந்து நான் அவனை சப்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ ஹீரோ வந்து அவரோட ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவரோட ரூமுக்கு வந்து போகிறாரு. ரூமுக்கு போனோன்னே வந்துட்டு எல்லாரையும் வந்து ஹீரோவை பார்த்து கொஞ்சம் பயத்தோடையும் கொஞ்சம் ரெஸ்பெக்டாகவும் நடந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோவோட பவரை வந்து பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கேன் இளவரசன் கூட சண்டை கட்டும் போது. அப்போ ஹீரோ வந்துட்டு அப்போ பவர் காமிச்சா இங்கே நமக்கு மதிப்பு கூடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புரிஞ்சுக்காரு. ஒரு புரிஞ்சுக்கிட்டே வந்து இப்போ நான் படுத்து வந்து தூங்கணும், எங்கே போய் என்ன படுத்து தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர் தூங்குறதுக்கான இடத்த பார்த்துட்டு இருக்க. ஆப்போசிட்டில் வந்து நம்ம மொட்டை நின்றுட்டுருப்பான். மொட்டை நின்றுட்டு வாங்க இளவரசே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து அவன் ரொம்ப பணிவாக நடந்துக்க, ஹீரோ வந்துட்டு நான் உனக்கு கொடுக்க வேண்டியதில் ஏற்கனவே கொடுத்துட்டேன்டா மொட்டை, உனக்கு வேறு ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மொட்டை இருந்துட்டு நான் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு வந்து ஆசைப்பட்றேன் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ கிட்ட வந்து சேவ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து கேட்க, ஹீரோ வந்து இருந்துட்டு அவர் யோசிப்பார். இவன் வந்து ஸ்டார்டிங்கில் என்னை அப்போசிஸ் பண்ணாலும் இப்போ வந்து அவன் எனக்கு கீழே வந்து ஒர்க் பண்ண வந்து தயாராக இருக்கான். இது வந்து யாரோட கட்டாயத்தின் பேர்லுமே வந்து இவன் இதை பண்ணல, அவனோட விருப்பப்படி தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனும் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஸ்ப்ரிங் கேன் இளவரசன் வந்து என் பக்கம் நிற்க போகிறது கிடையாது. அதுக்கு நான் அனாமத்தாக தனியாக நிற்கிறதுக்கு நான் அவன் கூட போய் சேர்ந்து ஏதோ எனக்கு கிடைக்கிற வாய்ப்பாவது எனக்கு கிடைக்கிட்டு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து இவன் அவனோட முழு மனசோட தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்க, ஹீரோ வந்து சரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவார். உடனே வந்து இவனுக்கு ரொம்ப குஷியாயிரும். இளவரசர் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அதாவது அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசனும் அவனோட எடுபடி வந்து 2 பேரும் வர்றானுங்க. அப்போ அந்த எடுபடி இருந்துட்டு, டே மொட்டை நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ யாருக்கு சேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, டே எடுபுடி நீ அவனோட எடுபுடி தானே, உன்னோட இடத்துல வந்து நின்றுக்கோ, அவன் இப்போ எனக்கு கீழே வந்து சேவ் பண்ணுறான், அதனால் வந்து நீ அவனை தரக்குறைவாக வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து கடுப்பாகுது. அந்த எடுபடி வந்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேனான்ட்டு அவன் ஹீரோ வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அட்டாக் போவான். ஹீரோ வந்து அதுலேருந்து தப்பிச்சு அவன் பொட்டனி மேலேயே வந்து ஒரு தட்டுறாரு. ரொம்ப கீழே விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து திரும்பி அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசனை பார்த்துட்டு, என்னடா நீயும் வந்து சண்டை கட்டுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கியா, என்ன மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு, நீ வெறும் ஒரு ஆள் வந்து உனக்கு கீழே சேவ் பண்ணுறாங்கக்கோசரம் அது உன்னோட என்டையர் ஃப்யூச்சரே வந்து மாற்றாது, என்னமோ பண்ணி நாசமாக போய் தொலைஞ்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். போனக்கப்புறம் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் பேசுகிறாங்க. அதாவது அந்த ரூமில் இருக்கிறவங்க என்ன வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டான், இந்நேரத்துக்கு வந்து அவனோட திமிர் மூலமாக வந்து அவன் கண்டிப்பாக ஹீரோ வந்து ஃபைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவனே வந்து அவாய்ட் பண்ணுறானா. இப்படியும் பார்த்தா அவன் வந்து மெயின் கிளானில் சேர்ந்தவன். அந்த 6 கிளானில் வந்து அது ஒரு மெயின் கிளான். ஆனால் வந்து இவன் அவாய்ட் பண்ணுறான்னா அப்படின்னா இவனுக்கு வந்து ஏதோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மொட்டைன்னு வந்து அதான் நினைக்கிறான், நான் வந்து கரெக்டான டெசிஷன் தான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் வந்து விடியுது. இது வரைக்கும் இவங்க பண்ணினது எல்லாமே வந்து பேட்டில் ப்ராக்டிஸ் தான். இப்போ அதை வந்து அவங்க எக்ஸாம் மூலமாக வந்து அவங்க ரிசல்ட்டை வந்து வெளிப்படுத்தணும். இப்போ அதுக்கான ஒரு போட்டிகள் வந்து இப்போ தொடங்க போகிற நிலமையில் இருக்க. இப்போ அந்த போட்டி வந்து சில பாகங்களாக வந்து பிரிப்பாங்க. அதாவது 4 குரூப்பை வந்து ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த 4 குரூப் வந்து எந்த குரூப் வந்து அந்த ஆப்போசிட் தரப்பு கூட வந்து சண்டை கட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 குரூப்பில் வந்து அதாவது 2 டீம்ஸாக வந்து பிரிகிறாங்க. அது 2 பேர் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து சண்டை கட்டணும். அப்படி இருக்கும்போது அதை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து அதோட இஷ்டத்துக்கு தான் வரும். அதிர்ஷ்டவசமாக நமக்கு வீக்கான ஆப்போனண்ட்டு வரலாம், இல்லைனா நம்மளோட ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டு வரலாம். ஆனால் அது வந்து அவங்க யார் சூஸ் பண்ணுறாங்கன்ட்டு அவங்களோட
டெஸ்டினி பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு மூலமாக வந்து அவங்க பாக்ஸை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க, அப்போ வந்து அந்த ரெட் கார் வந்து சில விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறான். அதில் வந்து ஒரு கிளானில் வந்து ஒரு ஹெட்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறான். இந்த மாதிரி வந்து நாட்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வர இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க. இதை வந்து நான் எதிர்பார்த்ததா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ அடுத்து வந்து அந்த சவுண்ட் கிளான் இளவரசி வர்றா, அவளும் வந்து இந்த மாதிரி பிக் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வர்றாரு. ஹீரோவை பார்த்தோன்னே தான் இந்த ரெட் காருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்னோடய கணக்குப்படி வந்து ஹீரோ இருக்கிற நிலைமையில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கிளான் இளவரசன் தான் இருந்திருக்கணும். எதனால வந்து ஹீரோ வந்து இங்கே வந்திருக்கான் அப்படின்னா, இவனோட பொட்டன்ஷியலை வந்து இவன் நிரூபிச்சிட்டான்னு என்ன. ஆனால் எது எப்படியோ வெறும் இவன் அந்த இந்த விஷயம் மட்டுமே வந்து இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு வந்து தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட பாக்ஸை வந்து எடுத்து பார்த்தா, இந்த மாதிரி ஹீரோ அப்புறம் அந்த சவுண்ட் கிளான் குரூப் அப்புறம் இன்னும் 2 குரூப் வந்து மாறி மாறி வந்து சண்டை கட்டிக்கிற மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து அந்த சண்டை ஆரம்பிக்கும் போது, இப்போ அந்த சவுண்ட் கிளான் இளவரசி இருந்துட்டு அவளுக்கு வந்து சரியான கடுப்பு. ஏன்னா அவன் வந்து அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசி வந்து வார்ன் பண்ணியிருப்பா. இப்போ என்ன நினச்சுன்னு வந்து ஃப்ளாஷ்பேக்கு வந்து போகும்போது வந்து இந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசம் வந்து ஒரு மலை உச்சியில் நின்று அங்கே கீழே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த டிசிபிள்ஸ் எல்லாமே. இவன் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாமே வரப்போது, இவனுக்கு நாய்க்கு இன்னும் வந்து இவனுக்கு இதுவே தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்கே சவுண்ட் கிளான் இளவரசி வர்றான். அவள் வந்தோடனே வந்துட்டு இவன் வந்துட்டு இவதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளை ஃபஸ்ட்டு அவாய்டு தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அவனை தேடி தேடி வந்து பேசுகிறான். இவன் வந்துட்டு எதுக்கடி வந்து எனக்கு தேவையெல்லாம் வந்து தேடி தேடி வந்து பேசிகிட்டு இருக்கா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானாக வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லான்ட்டு தான் வந்தேன், நீ இப்படி வந்து எரிஞ்சு விழுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன விஷயம் உனக்கு வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறான். என்னோடய கைகளை பாரு அப்படின்னு சொல்லும்போது அவள் கையில் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கும். உனக்கு என்ன இந்த மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கு. அதுக்கு அவள் வந்துட்டு, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் அடிப்படல, நான் இந்த மாதிரி தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ வந்து ஒருத்தன் வந்து என்னை ஆம்பூஷ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அப்படி சொன்னதையுமே இவன் இருந்துட்டு போய் ஒரு ஆம்பூஷில் வந்து உழுதுட்டியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. அதுக்கு அவர் வந்துட்டு, இல்லை ஆம்பூஷ் பண்ணணும் வந்து நீ சாதாரணமாக நினைக்காத, நான் இப்படிக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட்லேருந்தும் கூட என்னால் வந்து ஸ்க்ராட்ச் இல்லாமல் தான் இந்த இடத்த விட்டு வெளியில் வர முடியல, அதனால் நீ கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ப்ரிங் கிளான் இலவசனை பார்த்து வான் பண்ண தான் வந்திருப்பாள். அப்படி வான் பண்ண வந்துட்டு, எனக்கு தெரியும் நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்புலேயே வச்சுட்டு இருப்பாள். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ அந்த இடத்துல இல்லைன்னு வையன், அந்த மிக்ஸ்டு பிளட் இருக்கான்ல, அதான் அந்த சாக்கடை ரத்தம், அவன் வந்து உன்னோட பொசிஷன் எடுத்துருவான், இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்த சவுண்ட் கிளான் இளவரசி வந்து இவன் மேலே இருக்கிற அக்கறையிலாம் வரல. அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து அந்த மாதிரி லீடர்ஷிப்பை வந்து ஹீரோ வந்து ஓன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வருவாங்க. ஏன்னா ஹீரோ எப்பவுமே வந்து இவங்க ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க கிளான், இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கிளானையும் வந்து ஹீரோ வந்து ஒரு சாக்கடை ரத்த மாதிரி தான் பார்த்து ஹீரோ வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இவன் வந்து அதுக்காக தான் வந்து வார்னிங் கொடுக்க வந்திருப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணி நாசமாக போ, ஆனால் இந்த மாதிரி அவன் அவனோட பொசிஷன் வந்து டேக் பண்ணக்கூடாது, இது எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. இவன் வந்துட்டு இவளுக்கு என்ன திமிரு இருந்தால் வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவனு நினச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் சீனங்கட்டை ஒரு இருள் சார்ந்த ஒரு இடத்துல காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பார். அப்போ வந்து நேனோ கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நான் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நேனோ வந்து நான் தாக்கு பிடிச்சிக்க சொல்லி, நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 3/4 வந்து நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இருக்குது, அதை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அவனோட எல்லாத்தையும் வந்து நீங்கள் சப்ரஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது, ஹீரோ வந்துட்டு நான் அவனை ஒரு வீக்கில் வந்து சப்ரஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வச்சுருந்தேன், ஆனால் இப்போ வந்து என்னால் அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு, இல்லை மாஸ்டர் நீங்கள் வந்து 106% வந்து அதிகமாக வந்து வளர்ந்துட்டு போகிறீங்க, இது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் உங்களோட வளர்ச்சி வந்து அசுரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானோ வந்து ஹீரோட சொல்லிகிட்டு இருக்கேன். நீ வந்து என்ன கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சத்தம் வந்து ஹீரோவுக்கு கேட்குது. இவன் வந்துட்டு என்ன இந்நேரத்தில் இங்கே யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த சத்தம் வர திசை நோக்கி போயிட்டு இருக்கும்போது வந்து அங்கே ஃபுல்லாக வந்து இருளாக தான் இருக்கும். ஹீரோ வந்துட்டு நேனோ இப்போ வந்து நைட் விஷனை வந்து ஆன் பண்ணி விட அப்படின்னு சொல்லும்போது நேனோ வந்து நைட் விஷனை வந்து ஆன் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம ஸ்ப்ரிங் கிளான் இலவசம் வந்து அங்கே சண்டை கட்டிகிட்டு இருப்பான். அங்கே கீழே வந்து அவனோட எடுபடி வந்து மயங்கி விழுந்து கிடந்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஆப்போசிட்டில் சண்டை கட்டுற போது ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்து சண்டை கட்டிகிட்டு இருப்பான். அவனோட டெக்னிக் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் கிளான் அளவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஹீரோ வந்துட்டு நான் அந்த நாய்க்கு போய் வந்து நான் ஹெல்ப் பண்ண வேணாம் தான் நினச்சேன், ஆனால் இப்போதைக்கு வந்து என்னோடய குரூப்போட லீடர் இவன் தான், இவன் வந்து நம்மளோட டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் இப்போ ஹெல்ப் பண்ண போக அவன் வந்து கரெக்டாக ஹீரோ அடிக்க போகும்போது இவனும் ஒரு அட்டாக் பண்ணுவான். ஆனால் ஹீரோ வந்து அசால்ட்டாக அதுலேருந்து தப்பிச்சுட்டு ஹீரோ வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது இவனும் வந்து அதுலேருந்து எவேடாகி போயிடும். எவேடு போனோன்னே வந்து இந்த
சாக்கடை ரத்தத்தை தான் நான் சாதாரணமாக நினச்சேன், ஆனால் இவன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்கிறாரு. நான் எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக அட்டாக் பண்ணியும் கூட இவன் அதுலேருந்து மிஸ் ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து போயிடுவான். ஹீரோ வந்து அவனையும் அந்த எடுபடி வந்து தூக்கிட்டு வந்து அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார். அப்படி கூட்டிகிட்டு போனோடனே வந்து அங்கே ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பாங்களா, அவங்க எல்லாருமே வந்து இதை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே வந்துட்டு என்னப்பாச்சு இந்த மாதிரி அந்த எடுபுடியும் ஹீரோ அப்புறம் அவனையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி தூக்கிட்டு வந்தபோது அந்த எடுபுடிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அடிபட்டு இருக்காது. ஏன்னா அந்த நேனாவை தான் வந்து ஹீரோ ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்ல அவனுக்கு வந்து சில வெட்டுக்காயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து அந்த டாக்டர் வந்து வர்றாரு. அவர் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தோன்னே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கிளான் இளவரசன் வந்து அவனுக்கு உயிருக்கு வந்து எந்த ஆபத்துமே கிடையாது, ஆனால் அவனால் வந்து சில நாட்களுக்கு வந்து இங்கேருந்து நகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிகிட்டு இருக்க இவனுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ அவன் வந்து அந்த இளவரசனை தூக்கிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கு. ஹீரோ வந்து இந்த எடுபடி வந்து தூக்கிட்டு தான் போயிட்டுருப்பார். தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து நீ வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் அதான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலுமே வந்து அந்த அகாடமியில் இருக்கிற யாருமே வந்து இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, கார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்புறம் அந்த ரைட் ஹேண்டு அந்த மாதிரி டீச்சர் யாருமே வந்து இதை ஒரு பெரிய விஷயமாக வந்து கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு வந்து தோணுது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு டேட்டி ட்ரிக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோவும் வந்து இப்போ நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து எடுத்தால் நம்ம சண்டை கட்டணும் வந்து ஆப்போசிட்டில் அவங்க நினச்ச மாதிரி வந்து நம்ம யார் கூட வேணாலும் சண்டை போட விட்டுருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஸ்பெக்குலேட்டாக வந்து ஒரு 4 குரூப் வந்து இவங்க செலக்ட் பண்ணி அதில் இவங்களுக்கு இவங்க தான் ஆப்போசிட்டில் வந்து சண்டை கட்டணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த டீச்சரை வந்து கண்டுபிடிக்கலாம் வந்து இதே டெக்னிக் வந்து நானும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து இதுக்கு பின்னாடி யாருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு இடமா வந்து போயிட்டுருப்பார். ஃபஸ்ட்டு இவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குரூப்புக்கு தான் ஹீரோ வந்து போகலான்ட்டு பார்ப்பார். அப்படி போகலான்ட்டு பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சவுண்டு கிளானும் அப்புறம் ஸ்ப்ரிங் கிளான் இது ரெண்டுமே வந்து ஒரு மெயின் கிளான். இந்த மெயின் கிளானில் இருக்கிறவங்க 2 பேரும் வந்து பவர்ஃபுல். ஸோ நம்ம 2 பேத்துக்குள்ளே சண்டை கட்டிட்டு 3வது பார்ட்டி யாராவது வந்து இதில் பலனடைகிற வேண்டிய ஆட்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சவுண்டு கிளான் இளவரசி மேலே டவுட் வந்தாலும் கூட அப்போ அட்டாக் பண்ணது வந்து ஒரு மென் தான் சொல்லிட்டு நேனம்சின்னு வந்து சொல்லி கொடுத்துரும். அவள் வந்து ஃபீமேலாக இருக்கா, கண்டிப்பாக வந்து அடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு பவர் வந்து வெளிப்படுத்தணுன்னா வந்து 3வது பார்ட்டி தான் இருக்கணும். கண்டிப்பாக அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 குரூப்பில் தான் வந்து எவனோ அந்த வேலையை பார்த்துட்ருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த 2 குரூப் வந்து அட்டாக் பண்ணுறாங்க பைஸ். இந்த மாதிரி யார் பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்து போவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ வந்து ஹீரோ வந்து நைட் விஷனெல்லாம் ஆன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ எல்லாத்தோட மூஞ்சியுமே வந்து அந்த நேனா வந்து ஸ்கேனிங் பண்ணுது. ஸ்கேனிங் பண்ணிவிட்டு அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்துட்டு இது கண்டிப்பாக இவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுக்கு வந்து ஒரு குழப்பம். ஏன்னா இங்கே எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறார். வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனால் யாரோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சருமே வந்து அந்த மாஸ்க் போட்டு அடித்தவனுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒருத்தர் முழிக்க பார்க்க ஹீரோ வந்து அவரோட ப்ரெஷர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி வந்து அவனை செயல் இருக்கிற மாதிரி வந்து பண்ணிடுவார். அதாவது அவன் வந்து மயக்க நிலைமைக்கு போகிற மாதிரி பண்ணிவிட்டு ஹீரோ வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திரும்ப ஒரு ரூமுக்கே போகும்போது அப்போது எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி யோசிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான ஒரு தலையே இல்லாமல் போயிடுச்சு, இப்போ நம்ம எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மொட்டையை வந்துட்டு நீங்கள் ஏன்டா கவலைப்படுறீங்க, இதுக்கான முக்கியமான ஒரு பொசிஷன், அந்த பொசிஷனுக்கு ஏற்ற முக்கியமான ஆள் தான் இங்கே இருக்கார் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசன் அதாவது நம்ம ஹீரோ வந்து அவன் கை காட்டால் எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து எப்படி இருந்தாலுமே வந்து நம்ம தோக்க போகிறதுன்னு ஆயிடுச்சு, எப்படி தோத்தான்னு சொல்லிட்டு அவங்க பாதி பேர் வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணாலும் கூட மீதி பேர் வந்து ஒரு முழு மனசு இல்லாமல் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இதோட வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ ஹீரோ வந்து அந்த பால் எடுத்துகிட்டு வந்து இப்போது அட்டாக் பண்ணுறவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த எக்ஸாம் வந்து ப்ரொசீட் பண்ணுறது ஹீரோ வந்து ரெடியாக இருப்பார் கீஸ். இப்போ அந்த 4 குரூப்பில் வந்து இருக்கிற எல்லா ஹெட்ஸுமே வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரெட் கேர் வந்து இந்த மாதிரி போட்டிக்கு வந்து தயாராக இருங்க அவனு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் வந்து அங்கேருந்து அங்கேருந்து போக போகிற சமயத்தில் வந்து ஹீரோ வந்து மேக்ஸிமம் அங்கே இருக்கிற எல்லாத்தோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரையும் வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தனை தவிர்த்து அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனை அனலைஸ் பண்ணு நானோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதாவது அனலைஸ் பண்ணுது. ஆனால் அப்படியே அடுத்த செகண்டே வந்து இது வந்து அவன் தான் ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து 100% வந்து மேட்ச் ஆகுது, இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லை இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஓ நீ தானாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் இருப்பார். இப்போ சீனம் கட்டாய் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. போட்டி நடக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு
அங்கே போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஹீரோவோட தரப்பும், அப்புறம் ஆப்போசிட்டில் வந்து இந்த சவுண்டு கிளான் அந்த இளவரசியோட தரப்பும் தான் வந்து இந்த மாதிரி போட்டி போட்டுட்ருக்க. இப்போ 2 பேரும் வந்து அவங்க போட்டி போடுற அந்த விதமே வந்து ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி தான். அப்படி இவங்க மாறி மாறி வந்து ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்க. அவங்க வந்து அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ வந்து ஃபஸ்ட்டில் நிற்பார். இவர் வந்துட்டு இவனுக்கு வந்து சரியான முட்டாளாக இருக்கான், நான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ஏன்னா வந்து இவன் தனியாலாம் நிற்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவள் தள்ளுறதுக்கு வந்து போவாள். வந்து இவன் அட்டாக் பண்ணும்போது வந்து ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து பிளாக் பண்ணிடுவார். இப்போதைக்கு வந்து அவள் கியூவை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த அட்டாக் லான்ச் பண்ணியிருப்பா. ஹீரோ வந்து ஈஸியாக பிளாக் பண்ணிடுறாரு. இவன் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே வந்து ஹீரோ வந்து ஒரு சின்ன அசைவும் கூட அசைக்க முடியல. இந்த ரெட் கேரும் பார்த்துட்டு வந்து அவனும் வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பான். அப்படின்னா ஹீரோவோட கியூஐ வந்து அந்த இளவரசியோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து இதே டவுட் தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ அப்போ இவன் வந்து என்னோட பவர்ஃபுல் ஆகிட்டான், இவனை வந்து அடிக்கிறது வந்து ஒரு யூஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போது மாறி மாறி ஃபார்மேஷன் போகுது. ரெட் கேருமே வந்துட்டு நான் வந்து இவனை டிஸ்டர்பெல்லாம் எடுத்துருக்கலாம், போய் அந்த குடியார தலைவனுக்கு போய் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவனும் வந்து ஒரு ரிக்ரெட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அப்படி இப்படி மாற்றி ஹீரோ வந்து அந்த குரூப் வந்து சரவுண்ட் பண்ணி பிடிச்சிட்றாரு. இவளுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அவளோட டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து சரண்டர் ஆகிடுறாங்க. இவர் வந்துட்டு எதுக்குடா சரண்டர் ஆகுறீங்க, எடுங்கடா அவங்களோட ஆயுதத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. ஏன்னா தேவையில்லாமல் சண்டை கட்டினா அங்கே உயிர் பலிகள் தான் நடக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. ஹீரோ வந்து அவர் டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ண போக ஹீரோ வந்து இருந்துட்டு அவர் அசால்ட்டாக வந்து அந்த ஒரு டெக்னிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணி அவளோட கையை வெட்டி எடுத்துருவார். வெட்டி எடுத்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா இப்போது அந்த இளவரசியோட ஹீரோ வந்து எப்போ வந்து சர்பாஸ் பண்ணியிருப்பார். அதனால வந்து இப்போ எல்லாருமே ஷாக் ஆகிட்டுருக்க. இப்போது அப்படியே சீனங்கட்டை இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த 2 தரப்பு வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அதில் வந்து அந்த ஹீரோ அந்த இளவரசனை வந்து போட்டு தள்ளுறக்கு ஒருத்தர் வந்தான்ல, ஸ்ப்ரிங் கிளான் இளவரசனை டேமேஜ் பண்ணுறதுக்கு, அவன் வந்து இந்த மாதிரி அசால்ட்டாக அந்த ஆப்போசிட்டுக்கு அடித்து போட ஹீரோ வந்துட்டு இவன் வந்து கொஞ்சம் டஃப்பான ஆப்பனண்ட் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ 2 தரப்பில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹீரோ ஜெயிச்சிடறாரு. இப்போ இன்னொரு இதில் வந்து இவன் ஜெயிச்சிடறான். இப்போ பேலன்ஸ் இவங்க இடத்துக்குள்ள வந்து போட்டி நடக்கும். அது கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ சீனங்கட்டை வேற ஒரு இடத்துக்கு போகுது கைஸ். ஆக்சுவலாக ஹீரோ வந்து அந்த சவுண்டு கிளான் இளவரசியும் தோக்கடிச்சோன்னே வந்து இவனுக்கு வந்து ஹீரோட பொட்டன்ஷியல் வந்து தெரிஞ்சிடும். இவன் வந்து இவ்வளோ நாள் மறைச்சி விளையாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனும் ஹீரோ மேலே வந்து ஒரு கண்ணோட்டம் இருப்பான். அப்போ சீனங்கட்டை இப்போ எல்லாருமே வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் படிக்கிற ஒரு இடம் இருக்கும். அதில் வந்து படித்து தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து எதையுமே வந்து காப்பி பண்ண முடியாது. நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி மட்டும் ஆனால் அதை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அனுமதி வந்து 2 ஃப்ளோருக்கு மட்டும் இவங்க போய்க்கலாம். ஆனால் ஹீரோவுக்கு வந்து அந்த ட்ரங்கன் சொல்லி கொடுத்த அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து 4th ஃப்ளோரில் இருந்தது. அவனே வந்து சொல்லியிருப்பான், இதை வந்து நான் திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து கவுண்ட்லெஸ்ஸான பேட்டல்ஸ் வந்து நான் ஃபைட் பண்ணி தான் வந்து நான் கஷ்டப்பட்டு இதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ அதை மாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் உனக்கு அப்படி கிடையாது, நானே வந்து உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் நீ வந்து அதை ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இப்போ மனசுக்குள்ள நினைப்பார். இப்போ நேனோவை வச்சு நான் அங்கே போகிறேன், எல்லா புக்கையும் வந்து காப்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அதுக்குள்ளே போய் அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. எல்லா புக்கையும் வந்து காப்பி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி காப்பி பண்ணிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 55 புக்கை வந்து ஹீரோ காப்பி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது வந்து இன்னும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருப்பார். உள்ளே போக அங்கே வந்து ஒரு கல்லறை வந்து, அதாவது கல்லை வந்து நட்டி வச்சுருப்பாங்க, நல்ல ஒரு ஸ்டாச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு காவலாளி வந்து பாதுகாத்துட்டு இருக்க. ஹீரோ வந்து அந்த ஸ்டாச்சு தான் வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்குறான். நேனோ வந்துட்டு பார்த்துட்டு இதில் வந்து ஒரு டெக்னிக் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒரு போயம். அதுக்கப்புறம் அந்த கார்டியன் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி நீ தான்ப்பா ஃபஸ்ட்டு வந்து இதை பார்க்குற, இதுக்கு முன்னாடி யாருமே வந்து இதை பார்த்தது கிடையாது, நீ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த கல்லுக்கு பின்னாடி போய் நோட்டீஸ் பண்ணால் சில வெட்டுக்கள் காயங்கள் வந்து இருக்கும். ஹீரோ வந்துட்டு இது என்ன இத்தனை ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த நேனோவை அனலைஸ் பண்ணி பார்த்தா வந்து 2 ஆட்களோட ட்ரேசஸ் வந்து அதில் வந்து பதிக்கப்பட்டிருக்கும். ஹீரோ வந்து அதில் ஒரு ஆள் ட்ரேசஸ் மட்டும் அதை பண்ணி பார்த்தா வந்து அது வந்து ஒரு ஸ்வாட் டெக்னிக். அது வந்து சாதாரணமான ஷார்ட் டெக்னிக் கிடையாது, அது ரொம்ப ஆன்சியன்ட் டைமில் இருந்தது. அதுக்கப்புறம் நேனோ வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இது வந்து ஹீரோ காப்பி பண்ண சொல்கிறாரு, அதுவும் வந்து காப்பி பண்ணி வச்சிருது. இப்போ ஹீரோ வந்து இன்னொரு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணால் அது வந்து ஒரு மூமெண்ட்டு சம்மந்தமான அதுவும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். 2மே வந்து ஓல்டு மார்ஷல் ஆர்ட்ஸ். ஹீரோ வந்துட்டு இப்போ அது 2 பேத்துக்குமே வந்து சண்டை வைக்கிற மாதிரி உன்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த நேனோ வந்துட்டு இல்லை கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணுது. அதில் வந்து அசால்ட்டாக அந்த மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்கறது வந்து அசால்ட்டாக அந்த ஏன்ஷியன்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அடிச்சு தூக்கணுன்னு ஹீரோ வந்துட்டு அப்படின்னா மூமெண்ட் ஸ்பீடு தான் வந்து ரொம்ப டெரிஃபிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த ஸ்வாட் வந்து வெட்டு அந்த பதிச்சிருப்பாங்களா அந்த கல், அதை வந்து டைமண்டை விட 5 மடங்கு ஹார்டானது. அதையே வந்து அசால்ட்டாக வந்து அந்த ஆன்செஸ்டர் வந்து
அந்த போயம் முன்னாடி எழுதியிருப்பாங்க. அது வெறும் அந்த விரலில் கியூஐயை கொண்டு வந்து அது எழுதுனது. டைமண்டை விட 5 மடங்கு ஸ்ட்ராங்கான ஸ்டோனில் தான் வந்து அவன் இந்த வேலையை பார்த்துட்ருவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த கார்டின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த கலர் இது ஒன்று தான் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான்ப்பா இருக்கேன் இவ்வளோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எல்லா ஃப்ளோர்லேயுமே வந்து ஒரு கல் வந்து இப்படி நட்ட வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கிடச்சதுரா ஜாக் பாட்டுன்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ இதோடய இந்த பாட்டு முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் கைஸ்.